Hi friends, welcome to our channel. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a single phase transformer has 400 primary and 1000 secondary turns. இந்த secondary and primary turns கொடுத்துருக்காங்க. Net cross sectional area of the core is 60 cm square. If the primary winding is connected to 50 Hz supply at 520 volt. Calculate the value of maximum flux density on core and the EMF induced in the secondary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாட் ஆர் தி கிவன் டேட்டாஸ்? நமக்கு வந்து 400 and 1000 செகண்டரி டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னது? N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி சைடு வந்து 400, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி சைடு வந்து 1000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நார்மலாகவே -2 போடுவோம். பட் ஸ்கொயர் இருக்கிறதுனால 10⁻⁻4. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நார்மலாகவே சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻⁻2 போடுவோம். இப்போ இது ஸ்கொயர் இருக்கிறதுனால 10⁻⁻2 வந்து டபுள் த டைம் போட்டோம்னா 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ். E1 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் ப்ரைமரி சைடில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? இன்டியூஸ்ட் EMF வேல்யூ 520 வோல்ட். இப்போ நமக்கு என்னென்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B, அதாவது Bன்றது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, Mன்றது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கேல்குலேட் பண்ணோம். EMF இன்டியூஸ்ட் வந்து செகண்டரி சைடில் இருக்கிற EMF இன்டியூஸ்டு வேல்யூ என்னென்னு சொல்லுவோம்? E2ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பிஎம்க்கான ஃபார்முலா, அதாவது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πm/A. πmனா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு, ஏன்னா ஏரியா ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ளக்ஸு நமக்கு தெரியாது, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஈக்குவேஷன்? E = 4.44 F πm × N1ன்னு தெரியும். இது ப்ரைமரியில் இருக்கிற அந்த இன்டியூஸ்ட் EMF வேல்யூ, Fன்னா ஃப்ரீக்வன்சி, πm இதுலேருந்து πmஐ நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். N1ன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி சைடு. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் வித்தவுட் πm. ஸோ அந்த πm மட்டும்தான் நமக்கு, எக்ஸப்ட் πm மட்டும்தான் நமக்கு தெரியாது. அப்போ இதுலேருந்து πm நான் கேல்குலேட் பண்ணனா எனக்கு ஃபார்முலா கிடச்சிரும். வாட் இஸ் த ஃபார்முலா? πm is equal to E1 / 4.44 F × N1 அப்படின்னு கிடச்சிருக்கு. πmக்கு இதுலேருந்து நம்ம E1 வேல்யூ போடும். வாட் இஸ் E1? 520. அப்போ E1ல் 520 சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிவைடட் பை 4.44 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இன்ட்டு N1 வந்து 400. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் கெட் 5.855 × 10⁻³ வெபர். இதுதான் πm வேல்யூ. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னது? πm/A. πm தெரியும், ஏரியாவும் தெரியும். ஏரியா ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி ஏரியா? 60 × 10⁻⁻4. அப்போ இதிலிருந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சோம்னா 0.975 வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2 கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம E2 கண்டுபிடிக்கணும். E2 கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைமரி டர்ன்ஸு, செகண்டரி டர்ன்ஸ். அப்போ N2 N1 கொடுத்துருக்காங்க, E1 கொடுத்துருக்காங்க. E1ன்றது ப்ரைமரியில் இன்டியூஸ் ஆகிருக்கிற EMF. செகண்டரி இன்டியூஸ்ட் EMF நம்ம கண்டுபிடிச்சோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது தெரியாது. அப்போ இது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது என்னென்னா கான்ஸ்டன்ட், ட்ரான்ஸ்ஃபார்மர் கான்ஸ்டன்ட் கேன்னு சொல்லுவோம்ல. கேக்கு ஃபார்முலா என்னது? N2 / N1 is equal to E2 / E1 is equal to I1 / I2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம இதை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். N2 / N1 is equal to E2 / E1. எனக்கு E2 தெரியாது. அப்போ இந்த வேல்யூ இந்த சைடில் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும்? E1 × N2 / N1 வரும். E1 வேல்யூ தெரியும், N2 வேல்யூ 1000, the secondary winding
N1ன்றது ப்ரைமரி வைண்டிங். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1300 வோல்ட். இதுதான் நம்மளோட செகண்டரி இன்டியூஸ்ட் EMF வேல்யூ.